திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தனது பிறந்த நாளையொட்டி மெரினாவில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக துணை பொதுச் செயலரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் காலையில் நேரடியாக முதலமைச்சர் இல்லத்துக்கு சென்று அங்கு தனது அண்ணனிடம் வாழ்த்து பெற்றார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்து அதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கும் மலர் தூவி மரியாதை செய்தார். மேலும் அதன் தொடர்ச்சியாக தற்போது நேரடியாக தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கும் மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார். மேலும் தூத்துக்குடி மக்கள் பெரிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தனது பிறந்தநாளுக்கு யாரும் நேரில் வந்து வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அவர் பிறந்தநாளை கொண்டாடவில்லை. ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பிறந்தநாளை யாரும் கொண்டாட வேண்டாம் என்றும் தனக்கு நேரடியாக வந்து வீடுகளுக்கு வந்து வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே கனிமொழி எம்பி அவர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது நினைவுகளுக்கு சென்று மரியாதை மட்டும் செய்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.